இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அயனிக் ப்ராடக்ட்டில் அதாவது என்ன போட்டிருக்கான், அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் அது என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கான் பாருங்கள். அதாவது அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னது, அதனோட எப்படி டெஃபினேஷன் எழுதுறீங்க, த ப்ராடக்ட் ஆஃப் த ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷன். அதாவது ப்ராக்கெட்டில் போட்டால் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். அப்போ ப்ராக்கெட்டில் போட்டால் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். த ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரோனியம் அயன். H2O H2O ப்ளஸ்னா ஹைட்ரோனியம் அயன் ரைட்டா. அண்டு அது அண்டுன்னா இது மல்டிப்ளை பண்ணுறான் அர்த்தம். அதான் ப்ராடக்ட்னு சொல்கிறான். அதாவது அண்டு த ஹைட்ராக்சில்ன்றது என்னது, அது ஒரு அயன், அது நெகட்டிவ் அயன் ரைட்டா. அப்போது இது பாசிட்டிவ் அயன், அது நெகட்டிவ். அண்டு த ஹைட்ராக்சில் அயன் இஸ் கால்டு, அதான் அயனிக் ப்ராடக்ட்னு சொல்கிறேன். அது சிம்பிள் என்னதே கே, கீழே W போட்டிருக்கான் ரைட்டா. இப்போது நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு ஹெச்சில் உள்ள புரோட்டான் மட்டும் போகுது ரைட்டா. புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் புரோட்டான் மட்டும் போகுது. இங்கே பாருங்கள் எப்படின்னா, இது H2O, ரெண்டு H2O வந்து ஜாயின் பண்ணதில் H2O ப்ளஸ் H2O ரைட்டா. H2O ரெண்டு போகுது. இதில் உள்ள இந்த ஹெச்சில் உள்ள புரோட்டான் மட்டும்தான் இங்கே போகுது, எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது ரைட்டா. அதனால் இந்த H3 அதனால் அந்த ஒரு புரோட்டான் வந்து பாசிட்டிவ் அயன் ரைட்டா, பாசிட்டிவ் தானே அது. அதனால் அந்த புரோட்டான் வந்து தான் இதில் இணையுது, அதான் H3 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கான் ரைட்டா. ஆனால் எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது ரைட்டா. அப்போது இந்த OHல் எலக்ட்ரான் இருக்குது, இந்த H முதல்ல உள்ள ஹெச்சில் உள்ள புரோட்டான் மட்டும்தான் இங்கே போகுது. அப்போ புரோட்டான் எலக்ட்ரான் போனால் H3ன்னு ஆயிரும், அது வந்து ஒரு ஆட்டம்னு ஆயிரும் ரைட்டா. ஒரு ஆட்டமில் ஒரு மோல்னு ஆயிரும், மாலிகுல்னு ஆயிரும் ரைட்டா. ஆட்டம்ன்றது ஒன்றே ரைட்டா. ஆக்சிஜனா ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு சேர்ந்த மாலிகுல்னு சொல்லுவாங்க, அல்லது காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க ரைட்டா. கலவைகள், பலதரப்பட்ட ஆட்டங்களால் சேர்ந்த கலவைகள் தான் ஒரு காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இதில் போனதுனால H2 ப்ளஸ்ன்னு போட்டான். இது இங்கேருந்து போகுது இல்லையா, போன உடனேயும் இதில் என்னவா மாறிடுது, OH இருக்கு, H இருக்கா, OH மைனஸாக மாறிடுதா. OH மைனஸ் இதில் எலக்ட்ரான் தான் இருக்குது, இந்த ஹெச்சில் எலக்ட்ரான் தான் இருக்குது, ப்ளஸ்ஸு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் இது இந்த புரோட்டான் போன உடனே இது சிம்பிள் என்ன OHன்னு போட்டான். அதை எப்படி எழுதலாம்னு சொல்கிறான் பாருங்கள். இந்த வெறும் H2O மட்டும் எடுத்துக்கோங்க, வெறும் H2O மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ அது மட்டும் இந்த H2O மட்டும் எடுத்துக்கிறேன் ரைட்டா. H2O எடுத்துக்கிறேன், இதில் ஹெச்சில் உள்ள புரோட்டான் மட்டும் போயிடுச்சு. அப்போ மீது என்ன இருக்கும், OH இருக்கும் ரைட்டா. OH மைனஸ், இது மைனஸ் இருக்குல்ல ஹெச்சில் மைனஸ் எலக்ட்ரான் இருக்குது, ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, இந்த ஹெச்சில் உள்ள புரோட்டான் மட்டும் போயிடுச்சு. அப்போ H ப்ளஸ்ஸு இப்படி எழுதலாம் இல்லையா. பிரிஞ்சு ரெண்டு மாலிகுல் எடுத்திருக்கான், ரெண்டு மாலிகுல் எடுத்து ஒரு மாலிகுல் உள்ள பாசிட்டிவ் புரோட்டானோட ஹைட்ரஜனோட புரோட்டான் வந்து இன்னொரு மாலிகுல் சேருது. அதனால தான் அந்த புரோட்டான் மட்டும் சேர்றதுனால தான் அது H3 பாசிட்டிவ்னு போட்டிருக்கான் ரைட்டா. அப்போ இதை வெறும் H2லேருந்து ஒரு புரோட்டான் எடுத்துட்டா அது என்னவா மாறும், OHன்னு தனியாக இருக்கும். அந்த புரோட்டானுக்கு ப்ளஸ்ஸு என்னது சிம்பிள் H ப்ளஸ்ஸு அப்படி எழுதலாம் இல்லையா. அதை தான் இங்கே எழுதி காமிச்சிருக்கான் பாருங்கள். இங்கே என்ன எழுதியிருக்கான் பாருங்கள், இந்த சிம்பிளை மேலே. அதேமாதிரி இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்படி போட்டால், இப்படி வெறும் H2Oன்னு போட்டால், H2O ப்ளஸ்ன்னு போட்டால் இதுக்கு பேர் என்னது, H2O ப்ளஸ்னா வாட்டர் மாலிகுல்னு அர்த்தம், வாட்டர் அயன்னு அர்த்தம் ரைட்டா. அதாவது ஹைட்ரஜன் அயன்னு சொல்லுவாங்க. இப்போ H3ன்னு போட்டால் வாட்டர் அயன், H2Oன்னா வாட்டர் அயன், அப்படி இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ H3 அயன் போட்டால், H3 பாசிட்டிவ்னு போட்டால் இது என்ன சொல்லுவாங்க, இது என்ன அயன் சொல்லுவாங்க, ஹைட்ரோனியம் அயன் ரைட்டா. இப்போது நல்லா இது ஹைட்ரோனியம் அயன் தானே. இப்போது நான் என்ன பண்ண வரேன்னா, இதை ப்ராக்கெட்டில் போட்டேன்னு சொன்னால், இப்படி போட்டால் இதோட பேர் என்ன, வெறுமனை இந்த ப்ராக்கெட் இல்லாமல் போட்டால் அதுக்கு பேர் இது ஹைட்ரோனியம் தான் அயன் ரைட்டா. ஆனால் இந்த ப்ராக்கெட் இப்படி போட்டேன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரோனியம் அயன் அர்த்தம். கான்சன்ட்ரேஷன்னா அது எவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே, அந்த வாட்டருக்குள்ளே இந்த ஹைட்ரோனியம் அவனோட அளவு என்ன, அந்த மூலுக்கு அந்த ஹெச்சோட பாசிட்டிவ்னா பாசிட்டிவோட அளவு என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அளவுன்னு நெருக்கிறதுல அதனோட அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி, அதான் இப்படி ப்ராக்கெட் போட்டால் நீ கான்சன்ட்ரேஷனை கூட்டிக்கிறணும். ப்ராக்கெட் போடாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், ப்ராக்கெட்டே போடலை அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், அதுக்கு பேர் வெறும் ஹைட்ரோனியம் அயன் ரைட்டா. ஹைட்ரோனியம் அயன் தான் சொல்லுவாங்க. அப்போ ப்ளஸ் போட்டாச்சுன்னு சொன்னால் போட்டு ப்ளஸ் இது ஹைட்ரோனியம் அயன், நான் இப்படி ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஹைட்ரோனியம் அயன் தான்.
ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரோனியம் அயன் அல்ல கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோனியம் அயன் சொல்லுவாங்க. ரைட்டா, அதை தான் போட்டிருக்கோம். த ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேட்டட் பிராக்கெட்லாம் கொடுத்துருக்கான். கான்சன்ட்ரேட்டட் அல்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயன் அண்ட் ப்ராடக்ட்னா பெருக்கல், 2 பெருக்கு தானே வந்திருக்கு, 2 பெருக்கல் தானே போட்டிருக்கான், நடுவில் பெருக்கல் தானே. அது ஒரு சிம்பிளை போடல பெருக்கல் தான் அர்த்தம். ரைட்டா, எதுக்கு நடுவில் ஹைட்ரோனியம் அயன் ஆற்று ஹைட்ராக்சில் அயனுக்கு நடுவில் பெருக்கல் சிம்பிள் இருக்கும். அதை பெருக்கல் கூட்டினா பெருக்கல், எதோட பெருக்கல் ஹைட்ரோனியம் அயன் அண்டு ஹைட்ராக்சில் அயன். ரைட்டா, அதை தான் இப்படி சிம்பிள், அதை பார்த்து நீ எழுதிட்டு போயிட்டுருக்கலாம். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்ன்றான். வெறும் H2O மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஹெச்சில் உள்ள புரோட்டான் போயிடுச்சுன்னா OH மைனஸ் இருக்கும். அந்த ஹெச் புரோட்டானை நம்ம என்ன சொல்லுவோம், H+ன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா, அதை தான் எழுதியிருக்கான் பாருங்கள். H2O மேபி சிம்பிளி ரிட்டன் சாதாரணமாக எழுதலாம். எப்படி எழுதலாம், அஸ் இந்த பிராக்கெட் கான்சன்ட்ரேஷன் பிராக்கெட் போட்டானா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயன். ரைட்டா, ஹைட்ரஜன் அயன் புரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு அர்த்தம். அண்டு தஸ் ஆகவே த அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணியோட அயனிக் ப்ராடக்ட்னா அது அயனிமயமாக்குதல் மேபி இருக்கிறது, மே ஆல்சோ பி என்னவாக இருக்கிறது இஸ் எக்ஸ்பிரஸ்டு அஸ் அது கீழே காணப்பட்டுள்ளது மாதிரி தண்ணியினோட அளவீடை நம்ம சொல்லலாம். ஆகவே இந்த அயனிக் ப்ராடக்ட்னா அயனிமயமாக்குதலோட பெருக்கல். இந்த அயனிக் ப்ராடக்ட் அயனிமயமாக்க பெருக்கல் தானே போட்டிருக்கான். பெருக்கலை வாட்டர் தண்ணியில் உள்ள அயனிமயமாக்கல் பெருக்கலை மே ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்டு அஸ் இந்த மாதிரி எழுதலாம்ன்றான். எப்படி எழுதலாம், அந்த KW அப்படின்னு போட்டு ஹெச் போட்டு ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டில் கான்சன்ட்ரேஷனை குறிச்சிருக்கான். ரைட்டா, கான்சன்ட்ரேஷன் குறிச்சிருக்கேன், அதை தான் இப்படியும் எழுதலாம்ன்றான். ரைட்டா, அதை தான் ஏற்கனவே மேலே எழுதுனா கீழே எழுதியிருக்கான். அடுத்து இந்த யூனிட், இதுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கணும் இல்லையா, அளவீடு ஏதோ வளைச்சா அளவு பண்ணுவான். த யூனிட் இஸ் மோல் DM-6. அது என்ன மோல் DM-6, ஒரு இலவும் புரியலையே, என்ன யூனிட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், எதுக்கு இதை வந்து மோல் DM-6ன்னு கொண்டு வந்தான்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நான் சொல்லித்தரேன் எப்படின்னா. இப்போது ஒரு லிட்டர் தண்ணியில் 10 லட்சம் மோல் இருக்குது. என்னது மோல்னா, ஒரு மோலுக்கு என்னது H2O, ஒரு H2Oக்கு பேர் ஒரு மோல். ரைட்டா, ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல், மோல்னா மாலிக்யூலுக்கு பேர் H2Oன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அப்போது ஒரு லிட்டர் தண்ணியில் 10 லட்சம் மாலிக்யூல் இருக்குது. ரைட்டா, அப்போ இவன் ஒரு மாலிக்யூல் தான் எடுத்திருக்கான், ஒரு மாலிக்யூல் மட்டும் பிரிக்கிறான், அதனோட அடர்த்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ரைட்டா, ஒரு 10 லட்சம் ஒரு லிட்டர், இது 1 லிட்டர் தண்ணி. ரைட்டா, இது 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் எத்தனை இருக்குது, 10 லட்சம் 10⁻7. எது 10⁻7 இருக்குது, 7 சைவரை போடணும். ரைட்டா, 10 லட்சம் இருக்குது. இதுக்குள்ளே நான் இந்த மோல் எத்தனை லட்சம் இருக்குது, 10 லட்சம் மோல்னு என்னது மாலிக்யூல் H2O இருக்குது. எத்தனை இருக்குது, H2O மாலிக்யூல் இருக்குது, 10 லட்சம் இருக்குது ஒரு இதுக்குள்ள. நான் 1 மட்டும் எடுக்கிறேன் அதில். ரைட்டா, 1 மட்டும் எடுத்து தான் அயனைசேஷன் பண்ணுறேன். அப்போ 1 மட்டும் எடுத்து பண்ணும்போது அந்த 1 இவ்வளோ 10 லட்சத்தில் எவ்வளோ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ எவ்வளவு 1 எடுக்கிறேன், 1 டிவைடட் பை என்னது 1 லிட்டர் அப்படின்னா மோல்னு பார்க்கல. 1 லிட்டருன்றது அது மோல், அது 10 லட்சம். எத்தனை மோல், 10 lakhs, 10 லட்சத்தில் 1 எடுக்கிறேன். அதனால தான் 1/10⁻7ன்றான். 1/10⁻7 மோல். ரைட்டா, புரியுதா? இப்போ 1/10⁻7 மோல். ரைட்டா, அப்போது இது எவ்வளோ இருக்குது, இதை தான் சொல்கிறேன் மோல்னு சொல்கிறேன். ஒரு மோல் அதான் மோல்னு எழுதிட்டான். ரைட்டா, இந்த 10 லட்சத்தில் ஒரு மோலை எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த ஒரு மாலிக்யூல் டிவைடட் பை எது 1 லிட்டர் ஆஃப் இது என்னது 1 லிட்டர் எது 1 லிட்டர் தண்ணியில். ரைட்டா, 1 லிட்டர் தண்ணியில் அப்படின்னும் போது மோல் டிவைடட் பை 1 லிட்டர் எது. அப்போ இந்த லிட்டர் மேலே போச்சுன்னு என்ன ஆகும், லிட்டர் மைனஸ் L-1. புரியுதா? மோல்ன்றது எவ்வளோ ஒரு மாலிக்யூல் எடுக்கிறேன் எதுக்குள்ளே 1 லிட்டர் தண்ணியிலேருந்து 10 லட்சம் இருக்குது அதில் எண்ணிக்கை. 1 லிட்டர் தண்ணியிலேருந்து ஒரு மாலிக்யூல் மட்டும் எடுக்கிறேன். அதனால் இதை மோல் 1 எடுக்கிறேன். எதில் 1 லிட்டர் தண்ணியில். ரைட்டா, இப்போ 1 லிட்டர் தண்ணினா 1 போட்டான். இப்போ இந்த M அங்கேயே இருக்கும், M⁻1 தானே, 1 மேலே இருந்தால் அப்போ L அங்கே மேலே போச்சுன்னா L-1. அப்போ இந்த ஹெச்சுக்கு மட்டும் எடுத்துக்கோ, இந்த ஹெச்சுக்கு மட்டும் இவ்வளோ. ரைட்டா, H ப்ளஸ் அயன் இருக்கு இல்லையா, H அயனுக்கு ஒரு அயன் எடுக்கிறேன். இப்போ இன்னொன்று இருக்கு இல்லையா, OH மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது என்ன எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது இதில் தானே இருக்குது, இந்த H2O தானே இருக்குது. இப்போ அதை பார்ப்போம். அது அப்படி தான், ஒரு OH மட்டும் எடுக்கிறேன். அது என்னது மோல், அந்த மோல் தான் இருக்குது, H2O மோல் தான் இருக்குது. அதுக்கு எந்த அளவீடு M.
அது என்னது, இந்த ஓவை நம்ம அளக்கும்போது அது L-1, எல் 1 லிட்ரு. இந்த எல் மேலே வச்சுன்னா L-1. அப்போ இதுக்கு ஒரு மோல் டிவைடட் பை எல், இங்கே பாருங்கள், மோல் டிவைடட் பை எல் 1 லிட்டரில் இன்ட்டு ஹெச்சுக்கு இது ஒரு அதே மோல் தானே, ஒரே மோல் தானே. இது புரோட்டானு, இது எலக்ட்ரான் அயன், அதாவது ஹைட்ராக்சில் அயன், அதாவது ஹைட்ராக்சில் அயன் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இது நெகட்டிவ். இது 1 லிட்டர் அப்படின்னா இந்த எல் மேலே போச்சுன்னா L-1, ரைட்டா. இந்த எல் மேலே போச்சுன்னா L-1, ரைட்டா. அப்போது இது எம்மு அப்போ என்னது M², ரைட்டா. M² L-2, L-1 ரெண்டையும் கூட்டிட்டு L-2 வந்துடுச்சா. இதுதான் அதனோட அளவீடு. இது அதை ஏன் L-2 போய் டிஎம்னு கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இந்த இருக்குல்ல, இப்போது மோல் ஸ்கொயர், ரைட்டா, L-2ன்னு நான் சொன்னேன். அப்போது அதை L-2க்கு பதில் அவன் DM-2ன்னு போட்டிருக்கான். அது என்ன DM-2ன்னா டெசிமீட்டர்னு அர்த்தம். எது, ஒரு டெசிமீட்டர்னு சொல்கிறது ஒரு மீட்டரில் 1/10, ஒரு 10ல் 1 பங்கு அளவீடு தான் டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு டெசிமீட்டர் 10 சென்டிமீட்டர். எப்படி, ஒரு 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்ரு, அதில் 1/10ன்னா 10 சென்டிமீட்டர்னு அர்த்தம், ரைட்டா. 10 சென்டிமீட்டர்ஸ்னு அர்த்தம். இப்போது அந்த 10 சென்டிமீட்டர் வந்து எப்படி இருக்குது, 10 சென்டிமீட்டரில் அதுக்கு பேர் டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க, டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது ஏன் டெசிமீட்டர் லிட்டரை வந்து டெசிமீட்டரில் மாற்றினான்னு சொன்னால், இப்போ டெசிமீட்டர் கூபிக் டெசிமீட்டர், CDMன்னு அர்த்தம். கூபிக்னா லென்த்து, ஹைட் அண்ட் பிரெத். லிட்டரில் என்ன இருக்கும், லிட்டரில் எப்படி அளப்ப, அப்போ லென்த்து, பிரெத்து அண்டு ஹைட்டு, ரைட்டா. அப்போ லென்த்து அண்டு பிரெத் அண்டு ஹைட்டு, அப்போ 10 சென்டிமீட்டர், ரைட்டா. 10 சென்டிமீட்டர் தானே, ஒரு டெசிமீட்டர்னால் 10 சென்டிமீட்ரு. ஆனால் கூபிக்குன்னு லென்த்து, பிரெத், ஹைட்டு, ரைட்டா. அப்போ லென்த்து, பிரெத், ஹைட்டுன்னு வரும்போது இப்போ என்ன வேணும், 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர். அப்போ 3 10 ஆயிடுச்சு. 3 10 10 10 100, 10 10 100, 100 10 1000, 1000 ஆயிடுச்சா. 1000 என்ன ஆயிடுச்சு, சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. அப்போ சென்டிமீட்டர் வந்து மில்லி லிட்டர்னு அர்த்தம். லிட்டர்னு வரும்போது 1000 மில்லின்னு அர்த்தம், ரைட்டா. அப்போது இப்போ நீங்கள் 1 லிட்டருன்றீங்க, 1 லிட்டர் தான் 1000 mlன்னு அர்த்தம், 1000 மில்லி லிட்டர்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ மீட்டரில் அளக்கும்போது, நீளத்தை அளக்கும்போது 100 சென்டிமீட்டர்னுபாங்க. அளவில் அளக்கும்போது அதுக்குள்ளே 1 லிட்டரில் எவ்வளோ இருக்கும், 1000 மில்லி லிட்டர் இருக்கும். அப்போ இது 1000 சென்டிமீட்டருந்து ஒரு 10 மீட்டர் ஆகுது, ரைட்டா. அப்போது 1000 இந்த சிஎம்முக்கு பதிலாக மில்லி லிட்டர்னு போடுவாங்க. ஒரு மில்லி லிட்டர்னு போட்டால் என்ன ஆகுது, அப்போ 1000 அப்படின்னும் போது மில்லி லிட்டர்னு வரும்போது அப்போ 1 1000 என்ன பண்ணலாம், 1000 டிவைட் பண்ணிட்டேன்னா கிலோ தானே, 1 லிட்டர். எது, 1 லிட்டர் வந்துருச்சா. அதனால தான் DM-3ன்னு போடுவாங்க. எது, DM-3 தானே, 1 2 3, ரைட்டா. 3 தானே பெருக்கியிருக்கான், DM-3 அப்படின்னா இப்போ மேலே இதே சேம் அந்த லிட்டர் பதில் நீ DM-3ன்ட்டு போட்ட. இப்போ என்னது, மோல் டிவைடட் பை D3ன்னா 1 லிட்டர்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கே லிட்டர்னு போட்டோம்னா இப்போ மோல் டிவைடட் பை D3 அப்படின்னா இப்போ இந்த D3 மேலே போனால் என்ன ஆகும், D-3. இந்த D3 மேலே போனோன்னா D-3 அப்படின்னா D3 மேலே போனால் என்ன ஆகும், அப்போது இங்கே என்ன ஆகும், மோல் லாஸ்ட்டில் என்ன இருக்கும், மோல் D-3, இது இங்கே ஒரு -3, அப்போ D-6. இது அளவீடு, SI யூனிட் ஆஃப் அளக்குறது, ரைட்டா. அளக்குறது இப்படி. இதனால தான் கொண்டு வந்திருக்கேன், அவங்க புக்கில் கொடுக்கல, நான் இப்போ பண்ணிட்டே பார்த்துக்கோங்க. at 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா கரெக்டு தான். ஆனால் இந்த மாதிரி வேரியேஷன் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸில் இருக்கணும், ரைட்டா. அப்படி இருந்தால் தான் அதனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 1 × 10⁻⁻14 அப்படின்றான். அப்போ அந்த -10⁻⁻14 எப்படி வந்துச்சு அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்னா, இது இட்ஸ் யூனிட். இது யூனிட் வந்து என்னது, மோல் ஸ்கொயர் DM-6ன்னு போடணும், புரியுதா. at 25 டிகிரி செல்சியஸ் அதனோட மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால், கான்சன்ட்ரேஷன் மதிப்பு எவ்வளோன்னா 1 தான், 1.0 1 தான் அர்த்தம். 1 × 10⁻⁻14 அப்படின்னா 14 0 கீழே வரணும். அப்படின்னு ரொம்ப கம்மி. கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி லோ, ரைட்டா. அயனிக் ப்ராடக்ட்னா இது ரொம்ப கம்மியாக இருக்குன்றா, ரைட்டா. அப்போ எவ்வளோ, 14 0 கீழே போட்டால் எவ்வளோ, அந்த 14 0 1க்கு முன்னாடி வரும். அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அளவு இதோட பவர் இருக்குதுன்னு அர்த்தம், கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா. அது இந்த -14 ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது நான் இன்னொரு டெரிவேஷன் சொல்கிறேன். இந்த லாகெல்லாம் வரும், நான் இதுக்கு தனியாக ஒரு இது போட்டு சொல்லித்தரேன். ரைட்டா, இதை பார்த்துக்கோங்க. 1 இன்ட்டு ஒரு சைவரை போட்டாலும் கூட போதும், 2 சைவர் போடணும் அவசியம் இல்லை. 1 இன்ட்டு 2 சைவர் போட்டுக்கோங்க, இன்ட்டு 10 பவர் -14. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ பிஹெச் ஸ்கேல். அப்போ பிஹெச் ஸ்கேல் என்னது? பி என்னது? பவர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இந்த ஹைட்ரஜன் இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டம் பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா, அப்போ இதனோட பவர் என்னன்னு கேட்குறான். பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு தான். அப்போ இதனோட பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்கேல் என்னென்னா, ஆல் த அக்வஸ்டிக் சொல்யூஷன் என்னது? நீர் கரைசல். அதனால பார்த்துங்க, சோலிட், சால்வெண்ட் அண்ட் சொல்யூஷன். அப்படின்னா சோலிட்னா கரைகிறது, அப்போ சால்வெண்ட்னா கரைக்கிறது. அப்போ ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய, ரெண்டு கரைஞ்சி அது கரைக்கிறது. சாலிட்னா இது கரைகிறது. ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் சொல்யூஷன், நீர் கரைசல். அதை சொல்யூஷன் சொல்லுவாங்க. அக்வஸ்டிக் சொல்யூஷன் என்னது? நீர் கரைசல்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அப்போ அக்வஸ்டிக் சொல்யூஷன், ஆல் த அக்வஸ்டிக் சொல்யூஷன்ஸ் மே கண்டெயின் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் அயன்ஸ் டியூ டு செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு தான். எல்லா அக்வஸ்டிக் சொல்யூஷன் நீர் கரைசலும் கண்டெயின் வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குது? ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் அயன். அதான் H+னா ஹைட்ரஜன் அயன். ரைட்டா, இங்கே வெறும் ஹைட்ரஜனை போட்டிருக்கா, இங்கே மட்டும் அயனை போட்டிருக்கான்னு சொல்லாதீங்க. ரெண்டுக்குமே அயன் பொருந்தும். ரைட்டா, ரெண்டுக்குமே ஹைட்ரஜன் அயன் அண்ட் ஹைட்ராக்சில் அயன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல் த அக்வஸ்டிக் சொல்யூஷன் மே கண்டெயின் த ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் அயன்ஸ்னால் ரெண்டுக்கும் காமன் தான் அந்த அயன். நீங்கள் வேணால் போடணும், ஹைட்ரஜன் அயன் அண்டு ஹைட்ராக்சில் அயனை போட்டுக்கோங்க. எதனால் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், எல்லா சொல்யூஷன்லேயும் டியூ டு த செல்ஃப் அயனைசேஷன். அப்படின்னா செல்ஃப் அயனைசேஷன்னா சுயமாக அயனிமயமாக்கல். தண்ணியில் சுயமாக அயனிமயமாகும். ரைட்டா, ஆனால் அயனிமயமாகிறது ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ். எத்தனை பெர்சன்ட்? 1.0 இன்ட்டு 10 பவர் -14. அப்படின்னா -14 ரொம்ப கீழே 14 சைவர் போட்டு நீ டிவைட் பண்ண என்ன வரும்? கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அயனைசேஷன் ஆகும். ரைட்டா, ரொம்ப கம்மியாக. அப்போ இன் அடிஷன் இதோட சேர்த்து த அயனைசேஷன், அதான் இன் அடிஷன் டு திஸ் அயனைசேஷன். அப்படின்னா இந்த அயனிமயமாக்கலின் சார்பா இன்னமும் கூட இன் அடிஷன் இதோட சேர்த்து இந்த அயனைசேஷன் ஆகுது இல்லையா, இன் அடிஷன் இதோட சேர்த்து என்னது? சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்டு இன் வாட்டர் ஆல்சோ மே ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயன் ஆர் ஹைட்ராக்சில் அயன். அப்படின்னா சப்ஸ்டன்ஸ்னால் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளை நீங்கள் டிசால்வ் என்னது? உள்ளே கரைக்கும் போது த சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் இன் ஏ வாட்டர். அப்படின்னா ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருள், அது டிசால்வ் இன் வாட்டர், தண்ணியில் கரைக்கும் போது அதுவும் உண்டாக்கும். அதாவது எதை உண்டாக்கும்? ஹைட்ரஜன் அயனையும் அண்ட் ஹைட்ராக்சில் அயனையும் அதுவும் உண்டாக்கும். இங்கே போட்டான் பாருங்கள், ஹைட்ரஜன் அயன் அண்ட் ஹைட்ராக்சில் அயன், ரெண்டுல அயன் போட்டான். ஆனால் அங்கே போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட்டா, ஒரு பொருளை நீங்கள் கரைச்சிங்கன்னு சொன்னால் அப்பையும் சாதாரண செல்ஃப் அயனைசேஷன் ஆகும். அது போக அதுவே அயனைசேஷன் ஆகும். அதோட பெர்சன்டேஜ் தான் 1.0 இன்ட்டு 10 பவர் -14. ரைட்டா, அதை பார்த்துக்கோங்க. அதை இன் அடிஷன் இதோடு சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளை நீங்கள் டு திஸ் அயனைசேஷன், இந்த அயனைசேஷன் கூட அயனிமயமாக்கல் கூட எங்கே செஞ்சதோட சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸை, ஒரு பொருளை நீங்கள் டிசால்வ் கரைச்சிங்கன்னு சொன்னால், இதில் இன் வாட்டர், தண்ணியில் கரைச்சிங்கன்னு சொன்னால் ஆல்சோ மே ப்ரொடியூஸ், அதுவும் உண்டாக்கும். எதையும் உண்டாக்கும்? திரும்பி ஏன்னா அந்த பொருளை கரைச்சா கூட ஹைட்ரஜன் அயனும் வரும் அண்ட் ஹைட்ராக்சில் அயனும் வரும் அப்படிங்கிறான். ரைட்டா, அடுத்து த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் அயன்ஸ் டிசைட்ஸ் வெதர் த சொல்யூஷன் இஸ் அசிடிக் ஆர் பேசிக். அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் அடர்த்தியானது, இந்த அடர்த்தி தான் உனக்கு டிசைட் பண்ணும். நீ எதை கரைச்சியோ தண்ணியில், அது கரைசல், அந்த கரைக்கிறையில் சாலிட், அந்த சாலிட் அதாவது த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் அயன்ஸ். அதனால் இந்த கான்சன்ட்ரேஷன், இது கரையுது இல்லையா, கரையக்கூடியதோட அயனிகள் டிசைட்ஸ் தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறது? த சொல்யூஷன் இஸ், அந்த சொல்யூஷனை கரைஞ்சி போனது. ரைட்டா, த சொல்யூஷன் இஸ் அசிடிக்கா இல்லை பேசிஸா? அசிடிக்னு என்னது? அமிலத்தை உண்டாக்குவது, அமிலத்தன்மை உடையது. அல்லது பேசிஸ்னால் என்னது? காரத்தன்மை உடையது, காரமாக இருக்கும், இது அமிலமாக இருக்கும். அப்போ வகுத்தில் குடலில் உண்டாக்குறதெல்லாம் அசிடிக். ரைட்டா, அதனால் இது காரத்தன்மையா இல்லை அமிலத்தன்மையா என்பதை தீர்மானிக்கிறது யார்? த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் அயன்ஸ். அப்படின்னா இந்த அயனிகளின் கான்சன்ட்ரேஷன் நீ கரைக்கும்போது, ஒரு பொருளை தண்ணியில் கரைக்கும்போது அயனைசேஷன் ஆகுறது, ஹைட்ரஜனாக வருது. அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த அயனியோட எவ்வளோ அயன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக அயனி ஆகுதா, அதாவது அயனைசேஷன் ஆகுதா,
இல்லை கம்மியாக ஆகுதா என்பதை பொறுத்து தான் அது அந்த பொருள் வந்து அந்த சொல்யூஷன் வந்து ஆசிட்டா இல்லை அசிட் இல்லை உனக்கு பேசிஸா அப்படின்னு தீர்மானிக்க முடியும். அது அயனைசேஷன் டிபெண்டிங் அப்பான் த அயனைசேஷன் த சொல்யூஷன் மே ஆல்சோ டிசைடட் வெதர் இட் மே பி ஆசிட் ஆர் பேசிஸ். இது ஆசிட்டா இல்லை பேசிஸான்றது நீ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா தவிர இல்லை அது அயனைசேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது ஒரு எண்ணிக்கை இருக்குது. நான் சொன்னேன்ல 0 to 14 அப்படின்னு சொன்னேன். அப்போ 0லேருந்து 7 வரைக்கும் 6 வரைக்கும் ஆசிட்டு, அவன் அயனைசேஷன் 0லேருந்து 6 வரைக்கும் வந்துச்சுன்னா ஆசிட்னு அர்த்தம். 7 வந்துச்சுன்னா நியூட்ரல், ரைட்டா? அது எது மேலே ஆசிட் இல்லை பேசிஸ் இல்லை. 7க்கு மேலே 8லேருந்து 14 வரைக்கும் இருந்ததுன்னா அது பேசிஸ், காரத்தன்மை உடையது, ரைட்டா? அதை வச்சு தான் தீர்மானிக்கிறான். அயனைசேஷனோட பெர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷனை வச்சு தான், அடர்த்தியை வச்சு தான் தீர்மானிக்கிறான்னு சொல்ல. வெதர் த சொல்யூஷன் இஸ் ஆசிட்டா இல்லை பேசிஸான்னு தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் pH ஸ்கேல் இஸ் த ஸ்கேல் ஃபார் மெஷரிங் த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இந்த சொல்யூஷன். அப்படின்னா இந்த pH ஸ்கேல் அப்படின்றது என்னது? pH ஸ்கேல் வந்து pH அளவீடு, அதாவது பவர் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனோட பவரை தான் என்ன சொல்கிறான், அது ஆக்சுவலி இது வந்து வேறு பீனா, ஆனால் உண்மையிலேயே இதுவும் தான் பவர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்படின்னா ஹைட்ரஜனோட பவரு அதான் ஸ்கேல், பவர் ஸ்கேல். அதாவது ஹைட்ரஜனோட pH ஸ்கேல்னால் pH அளவீடு. அதை ஸ்மால் பி போடணும், கேபிட்டல் இப்போ 2 ஒரே மாதிரி எழுதக்கூடாது, இந்த மாதிரி எழுதணும். வேறு 2 ஒரே சைஸ் எழுதக்கூடாது. பிஏ போட்டு ஹெச்சை போடுது, பி சின்ன பிஏ போட்டு ஹெச்சை பெருசு போடணும், pH ஸ்கேல்னு. அப்போ தான் pH ஸ்கேல்னு சொல்லுவாங்க. நீ வாட்டு பரிச்சை எழுதும்போது பிஏயும் பெருசு ஹெச்சையும் பெருசு போடக்கூடாது, ரைட்டா? அது 2ஐயும் சிறுசாக போடக்கூடாது. அப்போ pH ஸ்கேல் அப்படின்னா pH அளவீடு என்பது ஒரு அளவீடாக இருக்கிறது. இஸ் எ ஸ்கேல் எதற்கு? ஃபார் மெஷரிங் த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன். இது ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அளவிடுவதற்கு pHோட அளவீடு ஒரு முக்கிய அளவீடாக இருக்கிறது, ரைட்டா? அப்போ உதாரணமாக இந்த P, அப்போ அந்த pHல் உள்ள P எதை குறிக்குன்னு சொல்லலாம். அந்த P இன் pH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்றான். அப்போ P என்பது pHல் உள்ள P என்பது பொட்டன்ஜுன்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. அது ஜெர்மனி பாஷையிலேருந்து வந்திருக்கு. அந்த Pன்றது பொட்டன்ஜுன்னு சொல்கிறேன், அதை பவர்னு நான் சொல்லுவேன், ரைட்டா? ஆனால் இவன் என்ன சொல்ல, அதுலேருந்து ஜெர்மனி பாஷையில் உள்ள பொட்டன்ஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை வேர்ட்லேருந்து வந்தது அப்படின்னா அவனோட மீனிங் என்னது? பவர். போட்டானா அந்த பொட்டன்ஜுக்கு இங்கிலீஷில் மீனிங் என்னது? பவர். அந்த P எதுலேருந்து வந்த? ஜெர்மனி பாஷையில் உள்ள பொட்டன்ஜ் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. அது இங்கிலீஷோட ஆக்கம் என்னென்னா அந்த வார்த்தைக்கு பவர் என்று அர்த்தம். அப்போ pH நொட்டேஷன் வாஸ் டிவைஸ்டு பை த டேனிஷ் பயோகெமிஸ்ட் அப்போ ஷோர்மேசன். அப்படின்னா இந்த pH குறியீடு, pH என்ற குறியீடு வாஸ் டிவைஸ்னா கண்டுபிடிக்கப்பட்டது, இடப்பட்டது. டிவைஸ்னா சொல்லப்பட்டது. யாரால்? பை த டேனிஷ் பயோகெமிஸ்ட். அப்படின்னா டேனிஷ் நாட்டை சேர்ந்த பயோகெமிஸ்ட், பயோனா உயிர் வேதியாளரால், அவர் பேர் என்னது? சுரன்சன் என்ற உயிரி வேதியியலாளரால் இவை pH என்ற குறியீடு சொல்லப்பட்டது. எப்போ? இன் 1909. அடுத்து pH ஸ்கேல் இஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 14. நான் சொன்னேன் இல்லையா, pH ஸ்கேல் அளவீடு என்பது 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறான். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 15, 14, ரைட்டா? அதுதான் சொல்கிறான். இந்த pH ஸ்கேல், pH அளவீடு என்பது ஏ செட் ஆஃப் நம்பர்ஸ்னால் நம்பர்களின் வடிவமாக இருக்கிறது. எங்கேருந்து? செட் ஆஃப் நம்பர்னால் நம்பரின் வடிவமாக இருக்கிறது. எங்கேருந்து? ஃப்ரம் 0 to 14, 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறான். விச் இஸ் யூஸ்டு, இவை உபயோகப்படுத்தப்படுகிறது டு இண்டிகேட் வெதர் த சொல்யூஷன் இஸ் அசிடிக் ஆர் பேசிஸ், ரைட்டா? பேசிஸ்னால் பேசிக் 2 ஆர் நியூட்ரல். இந்த என்னது pH ஸ்கேல் வந்து 0லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. அவைகள் விச்சிஸ்னா அவைகள் அந்த 0 to 14 வரைக்கும் இருக்குல்ல pH ஸ்கேலு, அதைத்தான் சொல்ல. அவைகள் இஸ் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகின்றன. எதற்கு? டு இண்டிகேட் ஒரு சொல்யூஷனை, அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இவை உபயோகப்படுத்தப்படுகின்றன. pH அளவீடு அது என்ன சொல்யூஷன்? 3 இருக்குது. ஒன்று நியூட்ரலாக இருக்கும், ஒன்று அசிடிக்காக இருக்கும், அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், இல்லை பேசிஸாக இருக்கும், அதாவது காரத்தன்மை உடையதாக இருக்கும், இல்லை 2க்கு நடுவில் இருக்கும், 2மே இல்லாமல் இருக்கும், அமிலமும் இல்லை காரமும் இல்லை, அது நியூட்ரல் அப்படின்னா. அதான் 7ஆம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீ செக் பண்ணும்போது அது நியூட்ரல்னு அர்த்தம்.
நம்ம பிளட் செக் பண்ணுறோம்ல, குரோமோசோம்ஸ் செக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதை செக் பண்ணுறதுக்கு அளவீடு காரத்தன்மையை செக் பண்ணி இதனோட அளவீடு செக் பண்ணுவதற்கு இந்த pH ஸ்கேல் பயன்படுகிறது அப்படின்றான். இப்போ ஆசிட்ஸ் ஹேவ் pH less than 7 அப்படின்னா ஆசிட் என்ன இருக்க 7க்கு கீழே இருந்தால், அப்போ 7 இருக்கக்கூடாது ரைட்டா, 7க்கு கீழே இருந்தால் அவைகள் அனைத்தும் ஆசிட்ஸ் ஹேவ் pH, ஆசிட்னா அமிலங்கள் இருக்கின்றன. எவ்வாறாக less than 7, 7க்கு கீழே உள்ளதெல்லாம் அமிலங்கள். பேசிஸ்னா காரங்கள் pH ஸ்கேல் கிரேட்டர் தென் 7, 7க்கு மேலே உள்ளதெல்லாம் காரங்கள் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு நியூட்ரல் சொல்யூஷன், அது நியூட்ரல்னா நடுவில் உள்ளது, நடுநிலையான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா pH வேல்யூ 7, 7 மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனோட நியூட்ரல், அதனோட கலர் க்ரீன். என்னது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ விப்ஜிஆர் அப்படின்னா விப்ஜிஆர்னு சொல்கிறா, VIBG, ஜி நடுவில் இருக்கா 7 லெட்டரில் விப்ஜிஆர் OIR ரைட்டா. விப்ஜி அப்படின்னா ஜி நடுவில் இருக்குது, அந்த ஜி வந்து இங்கே 7ன்னு அர்த்தம். அப்போ இதனோட கலர் என்னது 7க்கு பச்சை ரைட்டா. அதேமாதிரி பி இருக்குது, ஜிக்கு பக்கத்தில் பி இருக்குது, வயலட்டுக்கு முதல்ல இருக்குது. அப்போ ப்ளூவில் இருந்து ஆரம்பித்து வயலட் வரைக்கும் வர்ற கலர் எல்லாம் என்னது, அது வந்து உனக்கு பேசிஸ்ம்பாங்க ரைட்டா. ப்ளூவிலேருந்து ஆரம்பித்து வயலட் வர்றதுக்கு பேசிஸ்ம்பாங்க. அதுக்கடுத்து ஜிக்கு அடுத்து எல்லோ இருக்குல்ல, எல்லோ டு ரெட்டு, எல்லோவிலேருந்து ரெட்டு வரைக்கும் வர்ற கலர் எல்லாம் என்னது ஆசிட்ஸு அப்படிம்பாங்க ரைட்டா. அடுத்த pH இஸ் த நெகட்டிவ் லாகரிதமிக் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றான். அந்த pHன்றது எதை குறிக்கும், pHோட அளவீடு என்னன்னு சொன்னால் 1 to 14 தான். அதை எவ்வாறாக குறிக்கிறாங்கன்னா, த pH இஸ் த நெகட்டிவ் லாகரிதம் அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் லாகோட நெகட்டிவ்ன்றான். pH இஸ் த நெகட்டிவ் சிக்னல் சைன்றான்ல, நெகட்டிவ் லாகரிதம் அப்படின்றான். எதனோட நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் அயன், அதை பாசிட்டிவாக இருந்தால் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன், அதோட அடர்த்தி ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனின் நெகட்டிவ் லாகரிதம் தான் pH அப்படிங்கிறான், ஒரு ஈக்குவேஷனுக்காக வேண்டி ரைட்டா. அது நீ இந்த சிம்பிளை வச்சே பார்த்துக்கலாம், -log10, அதுக்கடுத்து அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கான், H+ன்னு போடுறான். அந்த ஹெச்னு தனியாக போட்டிருந்தான்னா ஹைட்ரஜன் அயன் அர்த்தம், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் கான்சன்ட்ரேஷன் ஹைட்ரஜன் அயன் இதுக்குள்ளேயே இருக்குது. அடுத்து என்னது, இந்த அப்படியே எழுத போகிறேன். இந்த இப்போ pH எடுத்துக்கோ, pH இஸ் இருக்கின்றன, இட்ஸ் நெகட்டிவ், போட்டேன் நெகட்டிவ், லாகரிதம் ஆஃப் எதனோடது, இந்த ப்ராக்கெட்டுன்றது குறி கான்சன்ட்ரேஷனை குறிக்குது. அதுக்குள்ளே இருக்கிறது ஹச் என்னது, ஹைட்ரஜன் அயன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன், இல்லை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயன், ரெண்டு ஒன்று தான். ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனின் மைனஸ் குறியீடான லாகரிதம் குறிக்கிறது அப்படிங்கிறான். இல்லை நீ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க, அதிலே பார்த்து எழுதிக்கிற வேண்டியதான். இப்போ இந்த pH வேல்யூலாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காமன் ஆசிட்ஸ் அதனோட pH வேல்யூ 0, என்ன HCl, அதான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, pH வேல்யூ என்னது 0. அதுக்கடுத்து இந்த இதில் பார்த்துக்க ஸ்டொமக் ஆசிட், நம்ம வகுத்துக்குள்ளே உண்டாகக்கூடிய அமிலங்கள் ரைட்டா, அதனோட கான்சன்ட்ரேஷன் என்னது, அது அமிலம் உண்டாகுதுலே வகுத்துக்குள்ளே, அதுக்கு பேர் 1 நம்பர் வருது வந்தால் அது வந்து ஸ்டொமக் ஆசிட்டு. அது போக லெமன் ஜூஸ் குடிக்கிறியே, அதனோட pH வேல்யூ எவ்வளவு 2 ரைட்டா. அதுக்கடுத்து வினிகர்னு யூஸ் பண்ணுறீங்களே வீட்டில், அதுக்கு 3, ஆரஞ்சுக்கு 3.5, அப்போ சோடாவுக்கு கிரேப்புக்கு 4, அப்போ சோர் மில்க்குக்கு 4.5, ஃப்ரெஷ் மில்க்குக்கு 5. அடுத்து ஹூமன் சாலிவியா அப்படின்னா நம்ம மனுஷன் வாயிலிருந்து எச்சி நீர் துப்புறோம் இல்லையா, சாலிவியானா உமிழ்நீர், வெளியே துப்புறையில் உமிழ்நீர், அதுக்கு எவ்வளவு 6.5. பியூர் வாட்டர் 7னா நியூட்ரல், அது வந்து அமிலமும் இல்லை காரமும் இல்லை ரைட்டா. அடுத்து டொமேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லையா, டொமேட்டோ ஜூஸ் தக்காளி ஜூஸ், அதில் வந்து 4.2, இது எல்லாமே 7க்கு கீழே. அந்த பியூர் வாட்டர் மட்டும் நியூட்ரல் ரைட்டா. இதில் என்னது அசிடிக் ரைட்டா. அடுத்து காமன் பேசிஸ், அது பொதுவான காரத்தன்மையுடைய பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். என்னது பிளட் பிளாஸ்மா, பிளட்டுக்குள்ளே கூட பிளாஸ்மா நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, அது என்னது, அது 7.4. அடுத்து எக்குக்குள்ளே உள்ள வெள்ளைக்கரு, அது வந்து 8. அடுத்து சீ வாட்டர், கடல் தண்ணியில் 8. அடுத்து என்னது பேக்கிங் சோடாவில் 9. அடுத்து அன்டாசிட் 10.
அமோனியம் வாட்டரில் 11, லைம் வாட்டர் 12 அப்படியே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஹவு கேன் வி மெஷர் த pH ஆஃப் த கிவன் சொல்யூஷன் இன் pH பேப்பர் அப்படின்னா, நம்மளால் pH பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது, அதில் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ ஒரு சொல்யூஷனோட pH வெளியே எவ்வளோ அந்த சொல்யூஷனை போட்டேன்னா அதனோட நிறம் வந்து அதோட நிறம் அந்த நீ போடுற சொல்யூஷனோட நிறத்துக்கு சொல்யூஷனோட காரத்தன்மையோ அமிலத்தன்மையை பொறுத்து மாறிடும். ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். ஹவு கேன் வி மெஷர், நாம் எப்படி அளக்க முடியும் எதை? த pH ஆஃப் த கிவன் சொல்யூஷன். நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீ எனக்கு அளந்து சொல்லுங்கள், இது காரமா இல்லை அமிலமா, இதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு அளந்து சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி அளக்கிறது அப்படின்னு கேட்குறான். ஹவு கேன் வி மெஷர், நம்ம அளக்க முடியும் த pH ஆஃப் த கிவன் சொல்யூஷன் யூஸிங் pH பேப்பர். எதை உபயோகப்படுத்தி அளக்கணும்? pH பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை பயன்படுத்தி ஒரு சொல்யூஷன், ஒரு நம்ம கரைசல் இருக்குது, அந்த கரைசலோட pH மதிப்பு எவ்வளவு. இப்போ நான் பிளட்டே எடுத்துக்கிறேன், அது ஒரு கரைசல். ரைட்டா? அது தண்ணி இருக்கு இல்லையா, அப்போ அதோட pH மதிப்பு எப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இந்த பேப்பரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அது pH மதிப்பு எவ்வளோன்ட்டு. இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன், அதனோட pH மதிப்பு எவ்வளோன்னா அது ஒரு சொல்யூஷன் தான். ரைட்டா? லெமன் ஜூஸ்னு ஒரு சொல்யூஷன். ரைட்டா? அதை எடுத்துக்கிட்டேன், இந்த pH பேப்பர் எடுத்துக்கிறேன், இந்த pH பேப்பரை வச்சு நான் அதோட pH வேல்யூ கண்டுபிடிச்சிடுவேன். pH வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட் மைனஸ் லாகிரிதம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் அயன். ரைட்டா? இதுதான் அது pH வேல்யூ. நெக்ஸ்ட்டு, the pH of the solution can be determined by using the universal indicator. அப்படின்னா pH, அதாவது pHோட ஒரு சொல்யூஷன் கரைசலோட pH வேல்யூ, the pH of a சொல்யூஷன் கரைசலின் pH மதிப்பை can be determined அப்படின்னா நம்மளால் தீர்மானிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவல் டிட்டர்மைன்னா தீர்மானிக்க முடியும்னு அர்த்தம். நீ இந்த இடத்துல எப்படி எழுதினாலும் சரி தான், கண்டுபிடிக்க முடியும். எவ்வாறாக? பை யூஸிங் த யூனிவர்சல் இண்டிகேட்டர். யூனிவர்சல்னால் பொதுவான ஒரு குறியீடை வைத்து, இண்டிகேட்டர்னு குறியீடு, அது இனிமேல் தான் சொல்லுவேன் என்ன அந்த யூனிவர்சல் இண்டிகேட்டர் என்னன்னு இனிமேல் வந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவான குறியீடை வைத்து நாம் ஒரு ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூவை தீர்மானிக்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். பை யூஸிங் எதை யூஸ் பண்ணி? யூனிவர்சல் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது அதோட தமிழாக்கத்தை தான் நான் சொன்னேன். யூனிவர்சல் இண்டிகேட்டர்னா பொதுவான குறியீடுன்னு அர்த்தம். அப்போ பொதுவான குறியீடுன்னு கீழே பார்ப்போம், சொல்கிறேன். ரைட்டா? இட் கண்டெய்ன்ஸ் ஏ மிக்சர் ஆஃப் டைஸ். அப்போ இந்த பொதுவான குறியீடுன்னு சொல்லிட்டானே, அதைத்தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அது என்னதுன்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஏ மிக்சர் ஆஃப் டைஸ் அப்படின்னா இது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு டை என்ற சாயத்தோட கலவைகள் இருக்கின்றன. ரைட்டா? ஏகப்பட்ட கலவை இருக்குது இதுக்குள்ளே. அதை வச்சு தான் நாம் ஒரு சொல்யூஷனோட pH வெளியே கண்டுபிடிக்க போகிறோம். அதைத்தான் அந்த கலவைகளில் தான் சொல்கிறான். என்னவாக சொல்கிறான்னா யூனிவர்சல் இண்டிகேட்டர்ன்றான், பொதுவான குறியீடு அப்படின்றான். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை இட் கண்டெய்ன்ஸ், இது வைத்திருக்கின்றன, அது பொதுவான குறியீடுன்னு சொல்கிறானே. அதுக்குள்ளே என்ன அடைஞ்சிருக்கு? இட் கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே இருக்கிறது த மிக்சர் ஆஃப் டைஸ் அப்படின்னா சாயங்களின் கலவையாக இருக்கின்றது அந்த யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இட் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ சொல்யூஷன் ஆர் pH பேப்பர். இது எப்படி என்ன வடிவத்தில் கிடைக்குதுன்னு சொன்னால், இந்த யூனிவர்சல் இண்டிகேட்டர் 2 வடிவத்தில் கிடைக்குது. ஒன்று சொல்யூஷனாகவும் கிடைக்குது. ரைட்டா? ஒரு கரைசலாகவும் இருக்குது. ரைட்டா? அல்லது ஒரு பேப்பர் வடிவத்திலையும் இருக்கும். அந்த பேப்பருக்குள்ளேயே அந்த எல்லா மிக்சரையும் போட்டு ட்ரை பண்ணிடுவாங்க. ரைட்டா? அப்போ ட்ரை பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த pH பேப்பரில் போய் நீ ஏதாவது ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற, அதை ஒரு ட்ராப்பை விட்டேன்னா போதும், அதோட கலர் வந்து அந்த சொல்யூஷன் வந்து எத்தனை நம்பரோட சொல்யூஷன் சொல்லிடும். ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு கலர் இருக்குது, 0லேருந்து 14 வரைக்கும். ஒவ்வொரு இப்போ பச்சை கலர் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நியூட்ரல்னு அர்த்தம். ரெட் கலராக மாறிடுச்சுன்னு சொன்னால் என்னது? ரெட் கலராக மாறினா என்னது? அது வந்து என்னது? ஆசிட்னு அர்த்தம், 0ன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ப்ளூ கலராக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னது? அது ஒரு அது கலர் இனிமேல் காமிப்பேன் என்னன்ட்டு பாருங்கள். ரைட்டா? அதை தான் இது கம்ஸ், இது என்னது? இட் கண்டெய்ன்ஸ் ஏ மிக்சர் ஆஃப் டைஸ் அப்படின்னா சாயங்களின் கலவையாக இருக்கிறது. அதேமாதிரி இட் கம்ஸ், இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னா இட் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ சொல்யூஷன். அப்போ திரவமாகவும் இருக்கிறது அல்லது ஒரு பேப்பர் pH பேப்பர் வடிவத்தில் இது இருக்குது. 2 வடிவத்தில் இருக்கிறது. இங்கே பாருங்க, யூனிவர்சல் இண்டிகேட்டர் போட்டான். யூனிவர்சல் இண்டிகேட்டர் pH கலர் சார்ட். இந்த கலர் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள்,
என்னது 7க்கு வந்து பச்சை கலர் நியூட்ரல் ரைட்டா. 8, 9, 10க்கு இந்த கலர் அந்த நீ ஊற்றுற ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் விரும்புகிற ஒரு பிஹெச் பேப்பரில் அதை ஒரு ட்ராப் ஊற்றுனீங்கன்னா இதில் எந்த கலர் வருதுன்னு பார்த்துக்கோ. அந்த கலரை மாறிடும், அந்த பேப்பரே மாறிடுச்சுன்னா அந்த நம்பரை வச்சு நம்ம இப்போ 9 நம்பர் கலர் வந்துருச்சுன்னு சொன்னால் அது என்னது 7க்கு மேலே என்னது இது வந்து பேசிஸ்ன்னு அர்த்தம். பேசிஸ்ன்னு என்னது காரத்தன்மை உள்ளதுன்னு அர்த்தம். இப்போ அதேமாதிரி ரெட் கலர் இங்கிட்டு இந்த 4க்கு மேலே உள்ள கலர் வந்து கலராக மாறிடுச்சு நீ அந்த இதில் பேப்பரில் போடும்போது அப்போ இந்த கலர் வந்துச்சுன்னா இதோட வேல்யூ இது ஆசிட்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்கிறது ரைட்டா. அப்போ இதை இப்படி தான் போடுறோம். இதை யூனிவர்சல் இண்டிகேட்டர். இது வந்து பேப்பரு. இன்னொன்று லிக்யூடுன்னு ரைட்டா. அது வந்து ஒரு குடுவையில் இருக்கும், அது வந்து லிக்விட் வடிவத்துலேயும் இருக்கும். அந்த லிக்விட்லேயே நீ என்ன பண்ணலாம், கொஞ்சம் லிக்விட் எடுத்துகிட்டு இந்த எதை கண்டுபிடிக்க போறியோ அதை கொண்டு போட்டேன்னா அதோட கலரு எந்த சொல்யூஷன் நீ கண்டுபிடிக்க போறியோ அந்த சொல்யூஷனோட உண்மையான நிறத்தை காமிச்சிடும், அந்த கலராக மாறிடும் ரைட்டா. அதை தான் சொல்கிறான் புரிஞ்சுதா. அடுத்து நெக்ஸ்ட்டு எ மோர் காமன் மெத்தட் ஆஃப் மெஷரிங் பிஹெச் இன் ஏ ஸ்கூல் லேபரேட்டரி அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஆய்வகத்தில் வந்து நம்ம பொதுவாக ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிற மோஸ்ட் காமனாக பொதுவான வழிமுறைகள் எதற்கு ஆஃப் மெஷரிங் பிஹெச் இந்த ஸ்கூல் லேபரேட்டரி அப்படின்னா இந்த பிஹெச்சை நாம் அளப்பதற்கு பிஹெச் மதிப்பை அளப்பதற்கு எங்கே இந்த லேபரேட்டரி ஆஃப் ஸ்கூலில் உள்ள லேபரேட்டரியில் நாம் அளப்பதற்கு பொதுவாக அளப்பதற்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்னு இருக்கிறது. பை யூஸிங் த பிஹெச் பேப்பர் தான் பயன்படுத்துகிறோம், பிஹெச் சொல்யூஷனை பயன்படுத்தலை ரைட்டா. பிஹெச் பேப்பர் தான் ஸ்கூலில் உள்ள லைப்ரரியில் நம்ம பயன்படுத்துகிறோம். எதை அளக்க போகிறோமோ அதனோட சொல்யூஷன் இந்த பிஹெச் பேப்பரில் போட்டிங்கன்னா அதனோட கலராக மாறிடும். அந்த கலரை வச்சு நம்ம அதனோட பிஹெச் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் பிஹெச் பேப்பர் கண்டெய்ன்ஸ் ஏ மிக்சர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா இந்த பிஹெச் பேப்பர்கள் என்ன இருக்கும்னா அது மிக்சர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ்னால் இந்த குறியீடுகளின் கலவை இருக்கும்ன்றான். அது எல்லாம் அந்த ஏற்கனவே சொன்னான் இல்லையா, அதாவது மிக்சர் ஆஃப் டைஸ்ன்னு சொன்னான் இல்லையா. அந்த மிக்சர் ஆஃப் டைஸ் எல்லாம் அந்த டைனா சாயங்களின் கலவையை இந்த பேப்பரில் பூசியிருப்பாங்க. அப்போ நீ பூசின உடனே அதை தான் பிஹெச் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதில் நீ எதை சொல்யூஷனோட கண்டுபிடிக்க போறியோ அதனோட பிஹெச் வெளியே அதை ஒரு ட்ராப் அந்த பேப்பரில் போய் விட்டேன்னா அந்த பேப்பரோட கலர் வந்து எதுவாக மாறிடும், நீ எந்த செக் பண்ண போறியோ அதனோட பிஹெச் மதிப்பை பொறுத்து மாறிடும். இப்போ கிரீனாக மாறிடுச்சு இந்த பேப்பரு அப்படின்னா அது நியூட்ரல்னு அர்த்தம். அது பிஹெச் வேல்யூ நீ ஊற்றுன கரைசலோட பிஹெச் வேல்யூ நியூட்ரல் ரைட்டா. அது மேலே கொடுத்த கலரை பார்த்துக்கோ, அந்த கலர் நம்ம எந்த கலரில் மாறிச்சோ அந்த நம்பரை வச்சு நீ அது சொல்யூஷனாக ஆசிடா அதோட தன்மை என்ன வீரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது எப்படின்னா 7க்கு கீழே வரும்போது லெஃப்ட்டில் கூட்டிகிட்டே போகும், அதே 7க்கு மேலே போகும்போது ரைட்டில் கூட்டிகிட்டே போகும் வேல்யூ. 7 வந்து நீ 0 வச்சுக்கணும் ரைட்டா. வச்சுட்டு லெஃப்ட்டில் வரும்போது 6, 5ன்னு வரும்போது 6 வந்து கம்மியாக இருக்கும் அதோட பவர். 7 அது 5 வந்து இன்னும் கூட இருக்கும். லெஃப்ட்டில் வந்தால் 6ஆம் மார்க் லெஃப்ட்டில் போட்டுக்குவோம். அப்போ லெஃப்ட்டில் வர அப்போ சைவருக்குள்ள கலர் வந்துருச்சுன்னு சொன்னால் அதனோட அசிடிட்டி வந்து அக்கசேகமாக இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அதேமாதிரி ரைட்டில் போகும்போது அமிலத்தன்மை ரைட்டா, அமிலத்தன்மை காரத்தன்மை. அப்போ 7க்கு அடுத்து 8ன்னா கூட இருக்குன்னு அர்த்தம். 9 இன்னும் கூட இருக்குது. அதாவது ரைட்டில் போனால் அசெண்டிங் ஆர்டரில் கூடும், லெஃப்ட்டில் வந்தால் டிசெண்டிங் ஆர்டரில் கூடும் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு பிஎஃப் பேப்பர் கண்டெய்ன் தான் வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே இருக்குது இந்த மிக்சர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். குறியீடுகள்னு அந்த கலர்களின் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி அந்த பிஹெச் பேப்பரில் செஞ்சுருப்பான் ரைட்டா. அதை மிக்சர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா இட் ஷுட் பி ஸ்பெசிஃபை கலர் ஆஃப் ஏ கிவன் பிஹெச் அப்படின்னா இது குறிப்பிடப்படுகிறது. இட் ஷோஸ் இது காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது, இட் ஷோஸ்னு காண்பிக்கும் எதை ஸ்பெசிஃபிக் கலர் ஆஃப் த கிவன் பிஹெச் அப்படின்னா நீ எதை போய் செக் பண்ண போறியோ அதனோட கரெக்டான கலரை இது காமிச்சிடும். நீ ஊற்றணும் அதான் சொல்கிறேன். இட் ஷோஸ் இது காண்பிக்கும் எதை ஸ்பெசிஃபிக் கலர் கரெக்டான கலரை காண்பிக்கும். எதனோட கலர் அட் ஏ கிவன் பிஹெச்னா நீ எந்த பிஹெச் கிவன்னா கொடுக்கப்பட்ட கரைசல்னு அர்த்தம். அதனோட பிஹெச் என்னன்றதை இது கரெக்டாக கலராக காமிச்சிருன்றான். நல்லா கவனி. இது மொத்த மிக்சர் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னா கலவை. எதோட கலவை குறியீடுகளின் கலவைன்னா இது ஒரு மிக்ஸ் பண்ண டைஸோட கலவையாக வச்சுருப்பான் பேப்பரை. அது நார்மலாக இருக்கும் அந்த பேப்பரு.
அந்த பேப்பரில் போய் நீ வந்து ஏதாவது ஒரு கரைசலை ஊற்றுற, அதோட pH பார்க்கன்ற. அப்போ கரைசலை ஊற்றின உடனே அந்த பேப்பரோட கலரு அந்த கரைசல் எந்த எவ்வளோ வேலி மதிப்பில் இருக்குன்றத வச்சு கலரை காமிச்சிடும். அந்த கலரை வச்சு நீ அதோட மதிப்பை நீ தீர்மானிச்சுட்டு அதை ஆசிட்டாக பேசிஸான கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? அதான் சொல்கிறேன், இட் ஷோஸ். இது இட் ஷோஸ்னால் இது காண்பிக்கும். இது ஸ்பெசிஃபிக்னா சரி கரெக்டான கலரை காமிக்கும். அப்போ அட்டிய கிவன் pH, கொடுக்கப்பட்ட pH, கொடுக்கப்பட்டா நீ எந்த இது செக் பண்ண போறியோ அதோட pH அதனோட கரெக்டான கலரை இது காண்பிக்கும். அடுத்து கலர் கைடு இஸ் ப்ரொவைடட் வித் த பாட்டில் ஆஃப் த இண்டிகேட்டர் அப்படின்ட்டா. ஒரு கலர் கைடுனா ஒரு கலரோட ஒரு வழிகாட்டி அப்படின்னு. இது வந்து பாட்டில். முதல்ல பேப்பரை சொல்லிட்டான். இன்னொன்று என்னது, லிக்விடில் சொல்கிறாள். ரெண்டில் இருக்குது, இண்டிகேட்டர் ரெண்டில் இருக்குன்னு சொன்னால. ஒன்று லிக்விட்லேயே இருக்கும், கரைசலாகவும் இருக்கும், சொல்யூஷனாகவும் இருக்கும், அல்லது பேப்பர்லேயே இருக்குன்னு சொன்னான். இப்போ லிக்விடை பற்றி சொல்கிறான் பாரு. என்ன சொல்கிறான் பாரு, கலர் கைடு அப்படின்னா கலருக்கு வழிகாட்டிகள். இது கலர் கைடு, இதுதான் கலர் கைடு. கலர் வழிகாட்டி இஸ் ப்ரொவைடட் வழங்கப்பட்டுள்ளது. இன்னொரு விதத்தில் இது பேப்பரில் சொல்லிட்டான். கலர் கைடு இஸ் ப்ரொவைடட்னு வழங்கப்பட்டுள்ளது வித் த பாட்டில் ஆஃப் த இண்டிகேட்டர் அப்படின்னா பாட்டில் வித் பாட்டில் ஒரு பாட்டிலில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த இண்டிகேட்டர்னா குறியீடுகள், அதாவது மிக்சர். இண்டிகேட்டர் அந்த டைஸ்னு அர்த்தம். அதெல்லாம் கலந்து ஒரு பாட்டிலில் வச்சுருப்பாங்க ஒரு கரைசலில். அதில் போய் நீ எதை கண்டுபிடிக்க போகிற ஊற்றினீங்கன்னா அந்த கரைசல் என்ன ஆகும், அந்த நீ எதை கண்டுபிடிக்க போறியோ அதனோட கலராக மாறிடும். ரைட்டா? அதான் சார் த கலர் கைடு. கலர் கைடுனா இன்னொரு கலர் வழிகாட்டி இஸ் ப்ரொவைடட் வைக்கப்பட்டு. முதல்ல முடிச்சுட்டான் பேப்பரை. இது இந்த பாட்டிலில் உள்ள கலவைன்னு அர்த்தம். கலர் கைடுனா இது பாட்டிலில் உள்ள கலவைன்னு அர்த்தம். இஸ் ப்ரொவைடட் வித் பாட்டிலில் ஒரு கலவை வைக்கப்பட்டுள்ளது. கலர் கைடுன்றது என்னது, கலவைன்னு அர்த்தம். கலவைனா கரைசல்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருக்குது. ஆஃப் தி இண்டிகேட்டர்னா குறியீடுகளின் கலவை. ரைட்டா? கலர் கைடு குறியீடுகளின் எல்லா கலரும் ஒரு பாட்டிலில் வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் உனக்கு மாற்றி காமிக்குதுன்னு அர்த்தம் சொல்கிறான். அல்லது ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பர் இம்ப்ரிகினேட்டட் வித் இட் அப்படின்றான். அந்த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பர்னு என்னது, நம்ம பேப்பர் இண்டிகேட்டர் தானே பார்த்தோம், அதுதான் சொல்கிறான். அல்லது இந்த பாட்டிலில் உள்ள கலவை அல்லது என்ன சொல்கிறான், த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பர்னா ஸ்ட்ரிப்புன்றது என்னது, பேப்பரோட வடிவம் தான் ஸ்ட்ரிப்புன்றா. துண்டுகள், அது பேப்பரின் துண்டுகள் இம்ப்ரிகினேட்டட் வித் இட் அப்படின்றான். அதாவது ஸ்ட்ரிப்ஸ்னா நீள்வாக்கு. ஸ்ட்ரிப்ஸ் என்னது, நீள்வாக்கில் நீளமாக இருக்கும். ரைட்டா? சைடில் அகலம் கம்மியாகவும் நீளம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதை ஸ்ட்ரிப்ஸ்ன்பாங்க. ஸ்ட்ரிப்ஸ்னால் நீளமாக பேப்பர், நீளமான ஒரு பேப்பர் இம்ப்ரிகினேட்டட் வித் இட் அப்படின்னா அது உறிஞ்சிக்கிறது அப்படின்னா. இது இம்ப்ரிகினேட்டட் என்னது, இவன் ஸ்பாஞ்சில் போய் தண்ணி ஊற்றுனா ஸ்பாஞ்சில் தண்ணி உறிஞ்சிக்கிறதா, பிறகு நீ அதை பிழிஞ்ச உடனே தண்ணியாக வடியுதா, அதே மாதிரி இம்ப்ரிகினேட்டை உறிஞ்சி கொள்ளுதல். ஆக்சுவலி இம்ப்ரிகினேட்டட்னு என்னது, கர்ப்பம் அடையுதுன்னு அர்த்தம். பெண்கள் கர்ப்பம் அடைகிறாங்கள, அதை தான் இம்ப்ரிகினேட்டட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல உரிகிறதுன்னு அர்த்தம். உரிகிறதுன்னு என்னது, நீ கரைசலை ஊற்றுனே அதில் போய் அந்த பேப்பரில் போயின்னா அது அந்த கரைசலை உறிஞ்சிக்கிறோம். அதை இம்ப்ரிகினேட்டட்னு அர்த்தம். உறிஞ்சிட்டு அந்த கரைசலோட கலரை அது காண்பிக்கும்னு அர்த்தம். என்னது, என்ன சொல்கிறேன், த ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர். ஸ்ட்ரிப்னா நீளமான பேப்பர் இம்ப்ரிகினேட்டட் வித் இட்னு எதை குறிக்குது, நீ எந்த கரைசலை செக் பண்ண போறியோ அந்த கரைசலை குறிக்கிறது. அது அந்த கரைசலை உறிஞ்சி கொள்ளுகிறது. இம்ப்ரிகினேட்னா உறிஞ்சிக்கிட்டு தான் அதோட கலரை காண்பிக்கிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு விச் ஆர் கால்டு, அதை தான் என்ன சொல்கிறாங்க, pH விச் ஆர் கால்டு பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா. அந்த பேப்பரை தான் என்ன சொல்கிறாங்க, pH பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா நீள்வாக்கில் உள்ள pH பேப்பர் என்று அழைக்கிறார்கள். ரைட்டா? த டெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டெஸ்டட் வித் இந்த டெஸ்ட் சொல்யூஷன் சொன்னால் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண போகிற சொல்யூஷன், எதை செக் பண்ண போகிறோமோ அதோட இது சொல்கிறான். டெஸ்ட்னா ஆராய்ச்சி செய்யக்கூடிய சொல்யூஷன். நம்ம எதோட pH செக் பண்ண போகிறோமோ அந்த சொல்யூஷன் டெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டெஸ்ட்னா அந்த சொல்யூஷன் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. டெஸ்ட்னா கண்டறியப்படுகிறது. கண்டறியக்கூடிய சொல்யூஷன் கண்டறியப்படுகிறது. ரைட்டா? எதோட pH வேல்யூ நீ கண்டறியணுமோ அது கண்டறியப்படுகிறது. இஸ் டெஸ்டட் வித் எ ட்ராப் ஆஃப் த யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ராப்பை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யூனிவர்சல் இண்டிகேட்டர்னா பொதுவான குறியீடுகளின் ஒரு ட்ராப்பை வச்சேமு நீ எந்த சொல்யூஷனை நீ கண்டுபிடிக்க போறியோ pH வேல்யூ அதை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லுகிறான். ரைட்டா? அல்லது a drop of the test solution is put on the pH paper. அல்லது எதை நீ கண்டுபிடிக்கணுமோ அதனோட ட்ராப்பை pH பேப்பரில் போய் போடு, ஒரு ட்ராப்பை போடு, அந்த pH பேப்பர் கலரை மாறிடும் அப்படின்ட்டான். அல்லது ட்ராப்னா ஒரு துளி,
ஆஃப் டெஸ்ட் சொல்யூஷன். நீ பரிசோதனை பண்ணக்கூடிய பரிசோதனை எதை பண்ண போறியோ அந்த சொல்யூஷனோட ஒரு துளியை எதில் போடணும் இஸ் புட் ஆன் த பிஹெச் பேப்பரில் வச்சுட்டேன்னு சொன்னால் போட்டுட்டு ஊற்றிட்டேன்னு சொன்னால் அந்த பிஹெச் பேப்பர் அந்த சொல்யூஷனுக்கு உண்டான கலரை காண்பிக்கும் அப்படிங்க. த கலர் ஆஃப் த சொல்யூஷன் அந்த பிஹெச் பேப்பர் இஸ் கம்பேர்டு வித் த கலர் சார்ட் அப்படின்னா நீ இந்த கலரை வந்து அந்த கலரை காமிக்கிறது இல்லையா, அந்த கலரை வந்து நீ இந்த கலர் சார்ட்டில் கம்பேர் பண்ணால் உனக்கு அதில் மதிப்பு தெரியும். அதை என்ன ஆசிட்டா பேசிஸா, அது எவ்வளோ அதிகமாக இருக்குது ஆசிட்டு, இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குது, இல்லை பேசிஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நீ அதில் பார்க்கலாம்ன்றான். த கலர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா அந்த கலரு நீ டெஸ்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷனோட கலர் வந்து அந்த பிஹெச் பேப்பரில் தெரியும். பிஹெச் பேப்பரில் கொடுத்துருக்கான். அந்த பிஹெச் பேப்பரில் தெரியக்கூடிய பிஹெச் பேப்பரில் ஊற்றணுன்னா கலர் மாறிடுது இல்லையா, அதான் சொல்கிறேன். த கலர் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த பிஹெச் பேப்பர் அப்படின்னா அந்த பிஹெச் பேப்பரில் உள்ள கலர் மாதிரி நீ எந்த சொல்யூஷனை செக் பண்ண போறியா பிஹெச் பேப்பரில் போட்ட உடனே அந்த பிஹெச் பேப்பரு அந்த சொல்யூஷனோட கலரில் மாறிடும். அதான் சொல்கிறேன். த கலர் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த பிஹெச் பேப்பர் அப்படின்னா இப்போ அந்த கலர் அந்த பிஹெச் பேப்பரில் உள்ள கலரை இஸ் கம்பேர்டு நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதோட வித் த கலர் ஆஃப் த சார்ட் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சார்ட் கொடுத்துருக்காங்களே, ஒவ்வொரு கலருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சார்ட்டில் நீ ஒப்பிட்டு பார்க்கணும்ன்றான். அண்டு பிஹெச் வேல்யூ இஸ் ரீட் ஃப்ரம் த பிரமிட். அதுலேருந்து நீ அந்த சார்ட்லேருந்து பிஹெச் வேல்யூயை நீ கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த சொல்யூஷனோட பிஹெச் வேல்யூவோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டான். த பிஹெச் வேல்யூ தஸ் அப்டைன்ட் ஆர் ஒன்லி அப்ராக்சிமேட் வேல்யூ. இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ வந்து தோராயமான ஒன்று, ரொம்ப கரெக்டாக தெரியாது, எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, பாயிண்டில் கண்டுபிடிக்க முடியாது, நம்பரில் கண்டுபிடிக்கலாம். த பிஹெச் வேல்யூ தஸ் அப்டைன்ட் பெறப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது, ஆர் இருக்கின்ற அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கின்றன. ஒன்லி அப்ராக்சிமேட் வேல்யூ, அப்ராக்சிமேட்னா ஒரு தோராயமான மதிப்பாகத்தான் இருக்கின்றனன்றான். அது இப்போ ரோல் ஆஃப் பிஹெச் இன் எவ்ரிடே லைஃப். இதை நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.